இங்க நம்ம வானதியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பாண்டிய மறந்துட்டு இங்க வீட்டுல இருக்கிறது தான் இல்லைன்னா வெளியே போன்னு சொன்னதான் உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேக் எடுத்துட்டு நேரா நம்ம பாண்டியோட வீட்டுக்கே வந்துருவாங்க. பாண்டி வானதிட்ட என்ன பேக் எடுத்துட்டு வந்துட்டேன்னு கேட்க, நாங்க வேணுமா இல்லன்னா பாண்டி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல சோழன் பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே யோசிக்காம பேசாம 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லுவாங்க. உடனே நிலாவும் பாத்தீங்கன்னா வானதி சின்ன பொண்ணு, பாண்டியோட நிலைமை இப்போ எப்படி, அவங்க கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்களான்னு தெரியணும்ல அப்படின்னு சொன்னதுதான். உடனே நம்ம சோழனு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய கூட்டு தனியா பேசுவாங்க. உடனே பாண்டியும் பாத்தீங்கன்னா சோழனை பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அண்ணனை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா, ஏற்கனவே ஊரெல்லாம் அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க, இதுல நான் வேறையா அப்படின்னு பேசிட்டு இருக்கதை அவங்க அப்பாவும் கேட்டுட்டு, டேய் உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை கல்யாணம் பண்றதை விட்டுட்டு அண்ணன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்குலாம் லாஸ்ட் வரை கல்யாணம் ஆகுறது இல்ல, ஒண்டிக்கட்டையா தான் இருப்பான்னு சொல்லிடுவாங்க. இப்படியே சோழனு பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்த பாண்டியும் பாத்தீங்கன்னா சேரங்கிட்ட கொஞ்சம் நான் வானதி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு நான் வானதி பாத்தீங்கன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து வானதி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிற விஷயத்த வானதி கிட்ட சொல்லுவாங்க.